ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, கேக் சேனல் பயன்படுத்தி வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 kg வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக்கு. இவ்வளோ சாஃப்டான பஞ்சு போல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு ஈரமில்லாத பவுலில் 3 முட்டை வச்சு சேர்த்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் இருந்த முட்டைன்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியே எடுத்து வச்சுடுங்க. கூலிங் இல்லாத முட்டை 3 முட்டை நம்ம எடுத்துக்கலாம். அது கூட அரை டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் 7 grams ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா நுர வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ண பிறகு அது கூட 100 grams ஆஃப் சுகர், நார்மல் சுகர் 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சுகர் கரைகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணணும். ஒரு பேட்ச் சுகர் சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் பேட்ச் சுகர் சேர்க்கணும். அப்படியே செகண்ட் பேட்ச் சுகர் சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா பீட் பண்ணிடணும். நல்லா பீட் பண்ணி அது நல்லா பொங்கி வரும். அதுக்கப்புறம் தேர்ட் பேட்ச் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் நல்லா பீட் பண்ணணும். சீனி நல்லா கரைகிற வரைக்கும் நல்லா பீட் பண்ணுங்கள். சீனி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி க்ரீமி மாதிரி வரும். க்ரீம் மாதிரி பீட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா கரையில் உள்ளது அவ்வளோத்தையும் எடுத்து விட்டுக்கலாம். இது கூட 100 grams ஆஃப் மைதா நல்லா சளிச்சு 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். ஒரு பேட்ச் சேர்த்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த பீட்டரை வச்சு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பீட்டரை ஆன் பண்ணுங்கள். இல்லைன்னா மாவு அவ்வளோ வெளியே தெரிக்கும். லைட்டாக மைதா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு ஸ்பீடில் லைட்டாக மிக்ஸ் பண்ணால் போதும். ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். செகண்ட் பேட்ச் மைதாவே சேர்த்துக்கலாம். இப்போ 3வது பேட்ச் மைதாவும் சேர்த்துக்கலாம். ஓவர் பீட் பண்ண வேண்டாம். லைட்டாக அந்த மைதா லைட்டாக மிக்ஸ் ஆனால் மட்டும் போதும். இது கூட 5 grams ஆஃப் கேக் ஜெல். நம்ம கேக் ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறோம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் யூஸ் பண்ணலை. கேக் ஜெல் போட்ட பிறகு ஹை ஸ்பீடில் ஒரு 5 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும். இந்த பேட்டர் வந்து நல்லா ஷைனிங் வர அளவுக்கு பீட் பண்ணணும். நம்ம லைட்டாக பீட் பண்ணிவிட்டு நம்ம கேக்கு பேட்டர் ரெடி பண்ணோன்னா அது வந்து நம்ம கேக் பேக் ஆகும்போது கீழே அவ்வளோ வேகாமல் ஒரு மாதிரி கல் மாதிரி இருக்கும். அதனால் கேக் ஜெல் போட்ட பிறகு நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் அந்த கேக் வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக வரும். பார்த்தீங்களா எப்படி ஷைனிங்காக இருக்குன்னு? இதே மாதிரி ஷைனிங் வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். இது கூட சைடில் இருக்கிறத அவ்வளோத்தையும் ஒரு ஸ்பேட்சில் வச்சு நல்லா அழிச்சு விட்டுக்கலாம். இது கூட 45 ml ஆஃப் சன்ஃப்ளவர் ஆயில் நான் சேர்த்துருக்கேன். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இந்த
பாம் ஆயில், சன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். மற்ற கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அப்படி சேர்க்க கூட அதோட ஸ்மெல் வந்து வரும். அதனால் வாசனை இல்லாத ஆயிலை சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் ஓவர் மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்தா மட்டும் போதும். அந்த ஆயில் அந்த பேட்டரோட எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணால் மட்டும் போதும். இப்போ இதை 6 இன்ச்சு டின்னில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இதில் அந்த பேட்டரை ஊற்றலாம். அந்த பேட்டர் ஊற்றும் போது எப்படி ரிப்பன் மாதிரி வருது பார்த்தீங்களா? இப்படி பேட்டர் வந்து இந்த ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். நம்ம இதுக்கு பால் எதுவும் ஆட் பண்ணால் நம்ம கேக் ஜெல் யூஸ் பண்ணதுனால ஆட் பண்ண பிறகு ஒரு குச்சியோ இதை வச்சு அந்த பேட்டரை நடு சென்டர்லேருந்து வெளியே மாற அப்படி சுற்றி விடுங்க. அப்போ தான் ஏர் பபிள்ஸ் ஏதாவது இருந்தாலும் போகும். இல்லைனா கேக் வந்து ஒரே இடத்துல குமிஞ்சி வரும். சுற்றிட்டு 2 டேப் பண்ணி 180 டிகிரியில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ சாஃப்டான கேக் ரெடி ஆகிட்டு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் டிமோல்ட் பண்ணணும். அதுங்களை எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குதுன்னு. ஓடிஜியை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 180 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு மறுபடி 30 மினிட்ஸ் வைக்கணும். 30 மினிட்ஸில் கேக் பேக் ஆகிட்டு நல்லா சாஃப்டான பஞ்சு போல் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் ரெடி ஆகிட்டு. இதுதான் பேஸ். வெண்ணிலா ஸ்பாஞ்சுக்கு பேஸே இதுதான். இதை வச்சு தான் நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட்டு, ஸ்ட்ராபெரி கேக் இதெல்லாம் செய்யலாம்.